ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெஷர்மென்ட் ஆஃப் பவர், பவர் ஃபேக்டர், எனர்ஜி, இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இந்தந்த டாபிக்ஸ்லாம் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்டிகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இன்டிகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதெல்லாம் சொல்லி பார்த்திருக்கோம் அப்படின்னா, எனர்ஜி மீட்டர், வாட் ஹவர் மீட்டர்ஸ், இதெல்லாம் தான் இன்டிகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? என்னெல்லாம் அப்படி இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அம்மீட்டர்ஸ், வோல்ட் மீட்டர்ஸ், வாட் மீட்டர்ஸ், ஆம்பியர் அவர் அண்ட் வாட் அவர் மீட்டர்ஸ். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? ஆம்பியர் அவர் அண்ட் வாட் அவர் மீட்டர்ஸ். வாட் அவர் மீட்டர்ஸ் தான் அதர்வைஸ் கால்ட் அஸ் எனர்ஜி மீட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, which of the following essential features is possessed by an indicating instruments? ஓகேவா? இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் நமக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தேவை இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அந்த பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு டிஃப்ளெக்டிங் டார்க் தேவை. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து ஃபுல் ரீடிங் போகாம அதை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பெசிஃபிக் ரீடிங்ல மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நமக்கு கண்ட்ரோலிங் டார்க் தேவை. அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு அந்த ஆசிலேஷன் ஆகாம தடுக்கிறதுக்கு நமக்கு டேம்பிங் டார்க் தேவை. அப்படிதானே? அப்ப இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டிஃப்ளெக்டிங் டிவைஸ், கண்ட்ரோலிங் டிவைஸ், டேம்பிங் டிவைஸ். ஆல் ஆஃப் டி வந்து ஆல் ஆஃப் த அபோவ். அப்ப என்ன ஆன்சர் இருக்கும்? ஆல் ஆஃப் த அபோவ். ஏன்னா நமக்கு மூணுமே தேவை இருக்கு. டிஃப்ளெக்டிங் டார்க்கும் தேவை இருக்கு, கண்ட்ரோலிங் டார்க் தேவை இருக்கு, டேம்பிங் டார்க்கும் தேவை. ஓகே, ஆன்சர் வந்து என்னது அப்படின்னா ஆல் ஆஃப் த அபவ். நெக்ஸ்ட், a dash device prevents the oscillation of the moving system and enables the later to reach its final position quickly. எது வந்து நமக்கு வந்து ஆசிலேஷனை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆசிலேஷன் எதை ப்ரிவென்ட் பண்ணு சொல்லியிருக்கோம்? டேம்பிங் ஃபோர்ஸ். இதுதானே? டேம்பிங் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும்? ஆசிலேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். அப்ப இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு? டிஃப்ளெக்டிங் டார்க் நோ, கண்ட்ரோலிங் டார்க் இல்ல, நெக்ஸ்ட் டேம்பிங் டார்க். ஓகேவா? அதான் ஆன்சர். அப்ப என்னது? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Next, fourth question. Spring material used in a spring control device should have the following property. Should be non-magnetic, most be of low temperature coefficient, should have low specific resistance, should not be subjected to fatigue. E வந்து all of the above. இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் கண்ட்ரோல்ல உள்ள டிவைஸ்ல ஸ்ப்ரிங் மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அது வந்து நான் மேக்னெட்டிக்காகவும் இருக்கணும், லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டாகவும் இருக்கணும், லோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபேட்டிக், நாட் சப்ஜெக்டட் டு ஃபேட்டிக். ஓகேவா? இது எல்லா கண்டிஷன்ஸுமே நமக்கு என்ன இருக்கணும்? ஸ்ப்ரிங் மெட்டீரியலுக்கு இருக்கணும். அப்போ ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர். Okay, next question. For handling greater currents, induction wattmeters are used in conjunction with. Greater currents நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு இண்டக்ஷன் வாட்மீட்டர் கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஏ வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பி வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சி வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டி எய்தர் ஆஃப் த அபவ், இ நன் ஆஃப் த அபவ். அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கரண்ட்டை நம்ம வந்து கிரேட்டர் கரண்ட்ஸ்க்கு தேவை. கிரேட்டர் கரண்ட்டுக்கு நமக்கு, அதாவது கரண்ட்டை வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஓகே,